வணக்கம். குறிப்பாக இந்த ஒரு டொப்பிக்கை வச்சு நான் எப்படி உங்கள வந்து அந்த படிக்கிற மெத்தட்ட சொல்லி தரப்போறேன். சரியா? இப்ப வந்து 10ஆம் ஆண்டு 11, 12, 13 இருக்கு தானே. நீங்க அந்த ஏ லெவல், ஓ லெவல் செய்யும்போது, இப்ப சொல்லுவோமே, வணிகம்ண்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு வணிகம்ண்டு சொல்றோம்ண்டா, இப்ப நீங்க அந்த கைட்ல இருக்கத அப்படியே பாடமாக்கி கொண்டு போய் எழுதுறனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்டா, இப்ப ஒரு கேள்வி இப்ப வணிகத்த வந்து வேற ஏதாவது கேள்வி கேட்டா, உங்களுக்கு அதுகள்ல இருக்க இப்ப வணிகத்துல கீ டெர்ம்ஸ் இருக்கு தானே. இப்ப உதாரணமாக வந்து தேவைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், லாப நோக்கமுடைய வணிகங்கள் இருக்கும், இல்லாட்டி லாப நோக்கமற்ற வணிகங்கள் இருக்கும். இப்போ அதில் தனித்தனியான உங்களுக்கான புரிதல் இருந்தால் தான் நீங்கள் டெஃபினிஷன் எழுதும்போது எந்த வடிவத்தில் மாற்றி எழுதினாலும் கடைசியில் உங்களுக்கு விட வந்து ஒழுங்காக வரும். சரியா? அப்போ நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்டா, இப்போ வணிகம் வந்து நீங்கள் ஒருக்கா நீங்கள் தான் இப்போ வணிகத்தை நடத்துகிறேன்னு யோசிக்கணும். சரியா? அப்போ நீங்கள் வணிகத்தை நடத்துகிறீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி, மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கும். சரியா? அவனுக்கு என்ன இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அப்போ 2 காரணிகளும் உள்ள வரும். அப்போ நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் என்னவாக இருக்கணும், ஒரு வேளை வந்து நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் வந்து லாப நோக்கமாக இருக்கும். ஓகேயா? அப்போ லாபம் நோக்கமான ஒரு செயற்பாடாக இருக்க போகுது. இல்லை நீங்கள் சேரிட்டி உதவி செய்கிற நோக்கத்தோடு செய்கிறீங்கன்னா அது வந்து என்னது லாப நோக்கமற்றதாக இருக்க போகுது. சரியா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வணிகம் என்றால் என்னென்று செய்ய போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ வணிகத்தை நீங்கள் வரைவிலக்கணம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஒரு வணிகம் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் வணிகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் எழுதணும். அப்போ உங்களுக்கு விளக்கம் கொண்டு வரும், இதுதான் வணிகம் உண்டு. அப்போ டெஃபினிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சொற்கள் தான் இருக்குது. அப்போ இதுதான் கீ டேர்மாக நீங்கள் எக்ஸாமில் இந்த கீ டேர்ம்ஸை வச்சு நீங்கள் எழுதினாலே, உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு நீங்கள் எழுதினாலே மார்க்ஸ் அறியணும். ஓகே, இப்போ வணிகம் உண்டா உங்களுக்கு தேவைகள் இருக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இருக்க போகுது. மனிதன் நீங்களாக நினச்சி எழுதுறீங்க. அப்போ மனிதனுக்கு ஒரு தேவை இருக்க போகுது, விருப்பம் இருக்க போகுது. விருப்பம் தான் நீங்கள் நடத்துகிறது என்ன பிஸ்னஸ் உண்டா, லாப நோக்கமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி சேவை நோக்கம் உண்டா லாப நோக்கமற்றதாகவும் இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சரியாக வசனத்தை எழுத போகிறீங்கண்டா, இப்போ உங்களோட சிந்தித்து நீங்களே எழுதுங்க பார்ப்போம். அப்படின்னா வணிகம் அல்லது வணிகத்தை வந்து இன்னொரு பேர் வந்து வர்த்தகம்னு சொல்லிடணும். சரியா? கொமர்ஸ் ஓர் ட்ரேட்ஸ். அப்போ வணிகம் அல்லது வர்த்தகம் என்பது சரியா அப்படின்னா மனிதனது தேவை விருப்பங்களை வந்து நிறைவேற்றும் லாப நோக்கம் அற்ற பொருளாதார செயற்பாடுகளை தான் நாங்கள் வணிகம்னு சொல்லுவோம். ஓகேயா? விளங்கிச்சான்னு பாருங்க. எல்லா பாடங்களையும் இதான் பேசிக். சரியா? இப்போ தேவை என்று எடுத்தாலும் அதில் வரைவிலக்கணம் உங்களுக்கு வேணுமெண்டா தேவையே நீங்கள் தேவைண்டா இப்போ அத்தியாவசியமாக வந்து அது நாங்கள் நிறைவு செய்ய வேண்டியதானே. உதாரணமாக சொல்ல போனால் தேவைக்கு வந்து இப்போ உணவு உடை என்று இருக்குதானே, அதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ தேவைன்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்குள்ளே என்னென்ன வரும்னு எழுதி போட்டு பிறகு வரவிலக்கணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இலகுவாக வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பாடமாக்கி தச்செல்லாம் மறந்தாலும் அங்கே போய் நீங்கள் குழம்ப தேவையில்லை. உங்களுக்கு கீ டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு அப்போ உங்களோட சுய இதுலேயே வந்து நீங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு மார்க்ஸை வந்து பெறுபேறுகளை வந்து கூட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது.